Hello friends, welcome to my channel Asamir. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் பிரட்டல். ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ரொம்ப யம்மியா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு பானை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சமா குக்கிங் ஆயில் ஊத்திக்கிறேன். ஒரு பட்டை, 2 லவங்கம், பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கிறேன். ஏலக்காய் நீங்க போடனாலும் போட்டுக்கலாம். நான் இதில் சேர்க்கல. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் பொன்னிறமாகிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறத விட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃபஸ்ட்டே சேர்த்து இந்த மாதிரி வதக்கும் போது இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லாதவங்க இஞ்சியும் பூண்டையும் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த மாதிரி பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக சிக்கன் சேர்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி கூட்டிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். அதிகமாக இந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். இது வந்து போன்லெஸ்ஸு. பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா, இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டிடலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே தெளிக்க கூட கூடாது. அதுவே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுவே நமக்கு அந்த சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா பிரட்டி விடுங்க. சிக்கனில் செய்கிற கிரேவி சிக்கன் 65லாம் விட பார்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா இதை வந்து பிரட்டி விட்டாச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு தூவிக்கிறேன். தூவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாம். இது வந்து அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர்லாம் நல்லா பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கியிருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கும். இதில் இருக்கிற அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இது நல்லா சுண்டி வரும்போது இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வரும்போது இந்த சிக்கன் நல்லா பார்த்திங்கன்னா பொசன்னு வெந்திருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுண்டி வந்திருக்கும். இப்போ நமக்கு நல்லா சூப்பராக சிக்கன் வெந்திருக்குங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் பிரட்டல் நல்லா தயாராகிடுச்சு. சாம்பார் வச்சுட்டு இதை கூட வச்சாலோ அல்லது ரசம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இதை கூட வச்சிட்டிங்க அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப குயிக்காக உடனே 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் சாப்பிட்ணும், காரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தழை தூவி அதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே மூடி வச்சுருங்க. சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிங்கன்னா வாசனையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் போடக்கூடிய ரெசிபீஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, வீட்டில் எல்லோரும் பாராட்டுறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.